இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்காக பெங்களூர்லேருந்து ராஜா சங்கீதம் அவர் தான் வந்து லாஸ்ட் ஸ்பீக்கர். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் எவ்ரிதிங் டு பீயிங் ஹியர் அண்ட் லவ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். டைரக்டரே பேசினதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும் குழந்தை வேலப்பனுக்கு. தோழர் வந்து எனக்கு ஒரு 4 வருஷமா நண்பர். விடுதலை படத்துல இருந்து இன்டர்ஸ்டெல்லார் படம் வரைக்கும் வெவ்வேறு தளங்களில் இருக்கக்கூடிய கதைகள் நாங்கள் வந்து பேசியிருக்கோம், விவாதிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ட்ரெய்லர் அனுப்பிச்சாரு, இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதை பார்த்த உடனே கணவன் மனைவியாக நடிச்சிருக்காங்கன்றதையும் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. எனக்கு முதல்ல தோணுது என்னன்னா, ஏன் இந்த விபரீத பரீட்சை அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா குடும்பம்ங்கிறதே ஒரு பெரிய டைம் லூப்பு. அதுக்குள்ள நீங்க ஒய்ஃபையும் நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அதில் டேக் வந்து தப்பா போயிடுச்சுன்னா நீங்க சொன்னீங்கன்னா வீட்டில் வந்து தட்டு பறக்கும். இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும்போது படம் எடுக்கிறதே ரிஸ்க்னா குடும்பத்தில் இருக்கிறவங்கள வச்சு படம் எடுக்கிறதுக்கு இன்னொரு பெரிய ரிஸ்க். ஆனா அதை தாண்டி இந்த மேடையில அது ஏன் அப்படி நடந்துச்சுங்கிறதுக்கான விஷயம் வந்து நம்ம பார்த்தோம். அவங்க பேசும்போது கூட குழந்தை வேலப்பனோட வெற்றிகளோட தோல்விகளை அதிகமாக நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்க சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவர் பேசும்போது வீட்டுக்குள்ளே அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நிறுத்தி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும்னு தோணுச்சு. அதில் தான் இந்த படத்தை யோசிச்சேன் அப்படின்னு சொன்னார். இவங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த காதல் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கும்னு நினைக்கிறேன். அந்த காதல் இன்னும் வந்து உங்களை அடுத்த கட்டங்களை கொண்டு போகணும்னு வாழ்த்தி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். என்னன்னா இது சாதாரண மொபைல் கேமராவில் எடுத்த படம் கிடையாது. சினிமாவை எல்லாம் அணுகிற மாதிரியே வந்து அதே கேமரா அதே லென்சிங் தான். நலன் சார் சொன்ன மாதிரி அந்த லென்சிங்கோட அந்த வேர்ட்டிக்கல் திருப்பினதுக்கப்புறம் அதோட ஏஸ்தட்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுச்சு. ஆக்சுவலாக அதை கற்றுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு நலன் சார். அது ரொம்ப அது ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ 24 லென்ஸ் போட்டு நம்ம வச்சோன்னா லைட்டாக திரும்புங்க, கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் அழுங்க அப்படின்னா என்ன வரும்னு போஸ்ட் முதற்கொண்டு நம்மளால சொல்லிட முடியும். பட் நீங்கள் லென்ஸை இப்படி திருப்பிட்டீங்கன்னா இந்த வைடு இந்த மொத்தமும் வந்து தெரியும். அதில் வந்து அந்த லென்ஸோட சென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் வந்து எல்லா பாட்டையும் முதர்ந்து அழிச்சிட்டு திரும்ப முதர்ந்து ஆரம்பிக்கணும். இந்த லென்ஸை இப்படி திருப்பி எப்படி படம் எடுக்க கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு புது முயற்சி தான். இங்கே இருக்க பிரிண்ட் அண்ட் மீடியாஸ் அண்ட் எல்லாத்துட்டையும் வந்து கேட்குறது வந்து உங்களோட சப்போர்ட் தான் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ உங்கள்கிட்டயே திரும்பவும் இதே மாதிரி கொடுக்குறோம். இதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ எங்களுக்கு அதை செய்யுங்க. அண்ட் கடைசியாக எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி அது என்னங்க அதான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. நன்றி, வணக்கம். டெக்னாலஜி ஒவ்வொரு துறையிலும் ஒரு புதிய முயற்சியாக வந்துட்டே இருக்குது. எதிர்காலத்தில் இந்த வெர்டிக்கல் விஷுவல் ஒரு புதிய தலைமுறைக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் நம்புகிறோம். இந்த வெர்டிக்கல் சினிமா அப்படிங்கிறது நிறைய புதியவர்களையும் புதிய கனவுகளோடு வரக்கூடியவர்களையும் இங்கு அறிமுகப்படுத்தும் இந்த நம்பிக்கையோடு இந்த படக்குழுவினர் வாழ்த்து வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை நன்றி தெரிவிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு குரூப் போட்டோ சிறப்பு விருந்தினர்களோடு இந்த டீம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அந்த ஹவுஸ் ஒய்ஃப்கிட்ட வந்து அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நான் ரியல் லைஃப்பில் வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து டெய்லி வந்து கேட்பாங்க. இந்த பரிதாபங்கள் சேனலில் வர மாதிரியே தான் இருக்கும். நான் ஆரி ஒர்க்லாம் பார்க்க போகிறேன், ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து 4000 ரூபா வரும் அப்படின்னாங்க. திடீர்னு வந்து இல்லை நான் ஸ்டாக் புரோக்கர் ஆக போகிறேன், எல்லா ஸ்டாக்லாம் போட்டுனா எல்லாம் வந்துடும் அப்படின்னா. இல்லை நான் வந்து எடிட்டராகவே இருந்துறேன். ஏன்னா அவங்க எடிட்டராக இருந்தாங்க, நான் எடிட்டராகவே இருந்துறேன். ஃப்ரீலான்ஸ் எடிட் பண்ணால் எவ்வளோ வரும், அதாவது ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 7 கதை 7 பிஸ்னஸ் சொல்லுவாங்க. ஒரு ஒரு கட்டத்தில் திரும்பவும் வந்து அவங்களே வந்து உனக்கு எத்தனை வருஷமா நீ கூட, நான் 6-7 வருஷமா, எனக்கு என்ன வரும்னு உனக்கு தெரியாதா? இல்லை சார், நான் சீரியஸாக அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ டெய்லி ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், என்ன வரும்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே யோசிச்சு பார்த்தேன்.
இவங்களை முத பார்த்தது வந்து யாக்கை படத்தோட ஆடிஷனில் நடிக்கிறதுக்காக வந்தாங்க. நான் ஆடிஷன் பண்ண அன்னைக்கே டிசைட் பண்ணேன் இவங்க என் படத்தில் நடிக்கணும்னு. இவங்களை வந்து முத ஃபிலிமில் கேமராவில் நான் பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டேன். சில விஷயம் சொல்லல இவங்க தான் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்கள ஃப்ரேமில் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் இவங்க தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக பல வருஷம் காத்திருந்தேன். அந்த கதையில் அப்புறமேல் பேசலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து உடனே ஒரு கல்யாணம், அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க, 8 வருஷமா அவங்க யாரு அப்படின்றத வந்து மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க எதுக்காக வந்தாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன தேவை, இது எல்லாத்தையுமே மறந்துட்டு காலையில் என்ன டிஃபன், மத்தியானம் என்ன லஞ்சு, நைட் என்ன டின்னர், காலையில் என்ன டிஃபன், மத்தியானம் லஞ்சு, நைட் என்ன டின்னர், இந்த 3 பேர்த்துக்கு மாற்றி 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 அந்த வீட்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கிறது வந்து இஸ் ஐ தாட் சீசன் லூப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்போ மாமனார் வந்து நர்மதா பாலு அப்பா பாலசுப்ரமணியம், அவர் எங்கள் மாமா, அவர் வந்திருக்காரு. அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது சத்தியம் பண்ணி கொடுத்தேன் நடிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு. உங்கள் பொண்ணுக்கு நடிக்க மட்டும்தான் வருது மாமா, ஐம் வெரி சாரி, அவங்க வந்து மிகப்பெரிய நடிகை. ஸோ இந்த படம் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கேமரா வச்சா நடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்மளால நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அப்படியே ஓரம் கட்டி சைடில் நின்றுட்டே இருந்தேன். ஸோ இது வந்து ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இடத்துல வந்து அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லையே. அந்த பொண்ணு லூப்ல மாட்டியிருக்கா, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் மாட்டிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிட்டா தெர் இஸ் நோ இஷ்யூ இல்லையா. ஆனா அவங்க ஏன் வீட்டை விட்டு போகல? ஏன்னா அந்த இடம் தான் வந்து எல்லா ஆண்களும் எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா சீசன் லவ் அது வந்து அவளை எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பிரச்சனையில இருந்து நான் வீட்டை விட்டு போயிட்டா திரும்ப வந்து அவன் இருக்க மாட்டான் அந்த லைஃப்ல. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதனால அதுதான் எனக்கு வந்து அடிஷ்னல் கோரா தெரிஞ்சிச்சு. ஓகே, வி டீடைலிங் அண்ட் லவ். ஸோ அந்த லவ்க்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே அணுக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கையாண்ட விதம் தான் யுகம். இது பண்ணி முடிச்சிட்டோம், கதையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சோம். ஜாலியாக தான் அனுப்பிச்சோம், ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பிச்சோம். அவங்க வந்து பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டொரண்டோ அண்ட் கிக் ஃபெஸ்ட்டில் அவங்க கூப்பிட்டு பெஸ்ட் வெர்டிகல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு அண்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படின்னு மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷம். நல்ல வேலை எனக்கு மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ எனக்கு மட்டும் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அவங்க நடிக்கும் போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உனக்கு தான் நீ டைலாக் நிறைய வச்சிருக்க, எனக்கு டைலாகே இல்லை, நீ தான் நடிச்சுக்கிட்டே இருக்க, நான் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நர்மி, இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு உமன் சென்ட்ரிக்காக வந்து எழுதப்பட்ட படம், இது உனக்கு கண்டிப்பா ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு நல்ல வேலை கொடுத்துட்டானுங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ அடுத்த இட்டலி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு அவார்டு ஒன்று, பெஸ்ட் வெர்டிகல் அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்னோட முதல் படத்தோட ப்ரொடியூசர் கமல்நாயன் சார், மை வெல் விஷர், எப்பயுமே என்னோட அட்வைசர். ஸோ அவர்கிட்ட போய் இருந்தேன். அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி குட் லிசனர், இஸ் வெரி குட் செலக்டர். ஆக்சுவலாக ஆண்மை தவறியல் கதையை நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணுன்னா ஒரு புத்தா ஸ்டாச்சு கிட்ட போய் நீங்கள் கதை சொல்லி நீங்கள் ஓகே வாங்கிடுவீங்களா அப்படின்ற மாதிரி. சார் வந்து ஒரு துளி அசைய மாட்டார். நீங்கள் என்ன வேணாலும் கற்றுங்க, கதறுங்க, அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருப்பார். நீங்கள் எவ்வளோ வேணாலும் கதை சொல்லலாம், சொல்லி முடித்த உடனே பார்க்கலாம் அப்படின்னா பண்ண மாட்டார், நல்லா இருக்கு அப்படின்னா பண்ணிடுவார். ஸோ அடுத்த கதையை சொல்லி முடிச்சோடனே நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. இவருக்கு இந்த கதையை போய் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு வந்து படத்தை எடுத்து போட்டு போய் காட்டின உடனே சத்தியமா சொல்றாங்க, அன்னைக்கு தான் எனக்கு உண்மைக்கே நம்பிக்கை வந்துச்சு, ஓ இது நம்ம காமெடியா தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு. சார் ஒரு 3 இடத்துல சிரிச்சுட்டாரு. அப்பாடா அப்ப படம் நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் சொன்னாரு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், யாருக்காகவும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், ஐ வில் பி த பார்ட் ஆஃப்
யூ நீ தைரியமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, இந்த ஃபார்முக்கு நான் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் யூ ஆல்வேஸ் பி வித் மீ அட் எனி டைம் சார், தேங்க்யூ. அண்ட் தேனீஸ்வர், நான் என்னோட ரொம்ப சினிமாவுக்கு வந்ததுலேருந்து நானும் ஒரு நண்பர் தான். அடுத்து படத்துலேயே வந்து நான் தான் தேனீஸ்வரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஒரு சில காரணங்களால், எப்பயுமே சினிமாவை சொல்கிற மாதிரி தவிர்க்க முடியாத காரணங்களால் அது நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் தேனீஸ்வரை வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இஸ் அப்டேட்டிங் இன் எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட். நாங்கள் பேசுனாலே வந்து என்ன பேசுவோம்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்டேட், இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த சினிமாலாம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, அந்த யூரோப்பியன் சினிமா எதை நோக்கி போயிட்டுருக்கு, வெஸ்டர்ன் சினிமாஸ் எதை நோக்கி போயிட்டுருக்கு, அங்கெல்லாம் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டெக்னாலஜிஸை எப்படி நம்ம இங்கே கொண்டு வர முடியும் அப்படின்னு அவ்வளோ பேசியிருக்கோம். ஒரு நாள் இரவு முழுக்க வந்து இரவை எப்படி படமாக்கலாம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து பேசியிருக்கோம். அதை வந்து வீரதீர சூரனில் பயங்கரமாக காட்டியிருக்கீங்க ஈஸ்வர், வெரி ஆசம். ஆக்சுவலி ஒரு நைட்டை கண்டினியூஸாக யூ கேன் see the night in ஒரு இருட்டு ரூம்குள்ளே ஒரு படத்தில் வெறும் இருட்டை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அதில் வேரியேஷன் காமிச்சு அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய கலர், அதாவது இருட்டில் இருட்டு அப்படி தான் காட்ட முடியும். ஆனால் இருட்டாக காட்டுறதுக்கு ஒரு சின்ன லைட் பண்ணோம். அந்த லைட்டில் அந்த மண்ணோட கலரெல்லாம் காட்டுறது அப்படின்றது இட்ஸ் ரியலி ஆசம் ஈஸ்வர். ஆனால் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உங்கள் ஒர்க்கை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலாக என் படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். நலன் சார் எப்படி சொல்லலான்னா, தலைவன்கிட்ட பேசும்போதே வந்து எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல், எந்த விதமான நம்மளை பற்றி வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்பாடு இல்லாமல், எந்த விதமான ஒரு மேல்பூச்சு இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக மனசில் படக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய சில பேர்த்தில் நான் உங்களை பார்த்துருக்கேன் தலைவா. யூஆர் ஆல்வேஸ் லவ் யூ ஆக்சுவலாக. ஏன்னா அவரோட சூதுகபம் படம் வந்து எப்படி படம்னா, ஆண்மை தவறையில் வந்து உமன்ஸ் டிராஃபிக்கிங் பற்றி எடுக்கிறோம். அது வந்து ஆழ்கடத்தலை பற்றி எடுத்த படம். ஒரு 2 வருஷம் கழிச்சு படத்தை திரும்பி பார்க்குறோம், தலைவன் வந்து அதே ஸ்கூப் மாதிரி வந்து பிந்தி எடுத்துருக்கிறாரு. யாரையா நீ அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த ஆழ்கடத்துல வந்து இவ்வளோ அழகா ஒரு கதை சொல்லலுக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி விளையாட்ட போய் நின்று நான் பேசி நானே இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போலேருந்து இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். நான் எது செஞ்சாலும் வந்து அட்வைஸ்டாக இல்லை, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நம்மளால எப்படி வந்து தலைவர் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் காமிச்சது வந்து நலன் கிட்ட தான் இந்த படத்தை. அவர் தான் சொன்னார், தலைவர் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, உங்களுக்கு இப்போ ஒன்று கிடச்சிருக்கு, அது வந்து இட்ஸ் லைக் இது எப்பயாவது தான் ஒருத்தருக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. தேங்க்யூ நலன் சார். அண்ட் சோமு வந்து ஆரண்ய காண்டத்தில் பார்த்த உடனே லவ்னா லவ், கண்ணப்பின்னா லவ். யாரா நடிக்கிறதெல்லாம் சாதாரணமாக அது சும்மா கை பேசுது அப்படின்ற மாதிரி அளவுக்கான ஒரு நடிப்பு பார்த்து மிரண்டுட்டேன் நான். அப்புறம் சோமு வந்து கண்டிப்பாக என் படத்தில் நடிக்க வச்சு ஆகணும் அப்படின்ற வெறி சொல்லலாம். ஸோ அதை தான் நான் வந்து சோமுக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சோமுக்கிட்ட வந்து கதை தான் சொன்னேன். ஸோ இட் லவ்ட் இட். அண்ட் அந்த கதை பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பண்ணோம். ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச். நான் இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. சோமுக்கு ஜஸ்ட் கால் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ட்டிக்கல் ஆமாம்மா நான் வந்துடுறேன் ஆண்டிவே தான் நான் வந்துடுறேன் அப்படின்னா. ஐ லவ் யூ, தேங்க்யூ. அண்ட் தத்தோஸ்ரீ சிவம் சார், அதாவது சில பேர்த்துக்கு வந்து சில ஆசைகள் வந்து இருக்கும். அந்த மாதிரி அந்த மொத்த ஆசைகளையுமே வந்து எதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய என்ன வேணாலும் இருக்கலாம் உலகத்தில் இருக்கு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய அதீத காதல் என்ன பண்ண சொல்லணும்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கோடி ரூபா பிஸ்னஸோட கான்ட்ராக்டை தள்ளி வச்சுட்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு எனக்காக வந்து வந்திருக்காரு. ஐ லவ் யூ சார். அண்ட் இது வந்து திஸ் பிக் ஹானர் ஆஸ் அவர் வெர்டிகல் லா சினிமாஸ். ஏன்னா அந்த லவ் இல்லைன்னா, சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த லவ் இல்லைன்னா இங்கே வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இதே கிடையாது. அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார்.
அண்ட் ஹரி மை பாய். ஸோ நான் என்ன எவ்வளோ படம் பண்ணாலும் ஹரி இஸ் வித் மீ. அண்ட் ஏன்னா அவனோட நடிப்பை வந்து உலகம் கொண்டாடுறதுக்கு வெகு காலம்லாம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கதை நாயகனாக ஹரியை பார்ப்பீங்க. லவ் யூ பாய். அண்ட் மெல்வின் அண்ட் ஜோஹன் 2 பேருமே வந்து இஸ் மை டியரஸ்ட். அண்ட் ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஏன்னா மெல்வின் வந்து அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 6 வருஷமா அந்த சாங்ஸ் வந்து ஒர்க்கிங் அவுட். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்லாம் நாங்கள் அடுத்து நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம். மொதல் சாங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க். அண்ட் ஸ்மெல்ட் இந்த கதை சொன்ன உடனே ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், நல்லா இல்லடா அப்படின்னா போடுறான் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சதுக்கப்புறம் இட்ஸ் குட். அண்ட் அவன் சொன்ன ஒரு கரெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அந்த கரெக்ஷனுக்காக தான் நீ நல்லா இல்லைன்னு சொன்னேன். அந்த கரெக்ஷன் பண்ணோடனே இ லைக் இட். அண்ட் ஜோஹன் என்னோட ஃப்ரெண்டு ஆண்டனின்னு சொல்லிட்டு அவர் தான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸு போடுக்கங்க, இந்த வாட்சை கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் உட்காந்து மை பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இங்கே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமும் அங்கே வந்து என்ன மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இன்னொரு டைரக்டரு. ஸோ அவர் வந்து ஜோஹனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஜோஹன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நான் என்ன கேட்டனோ அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட இருந்தால் தானே அது வரும். ரியலி ஆசம். அண்ட் சரவணன் சொல்லிட்டேன். அண்ட் ராஜேஷ் கண்ணா இஸ் மை டைலாக் ரைட்டர். நான் சும்மா 2 லைன் எழுதினாலே கொடுத்துருவேன். ஐயா எப்படி இருக்கு அப்படின்னு. ஐயா இதில் லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தா போதுங்க, அதே அந்த டைலாக் தாங்க வேணும், அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சீனையுமே வந்து டிஸ்கிரைப்ட் இட். அண்ட் அனீஷ் சிஜி இவங்க இந்த படத்துக்கு வந்து சிஜி அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்ன வேர்ட்டிக்கல் அப்படின்ன உடனே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சார் வேர்ட்டிக்கல்னா சார் இல்லை, வேர்ட்டிக்கல்னா இப்படி இருக்கிறது இப்படி திருப்பி இப்படி சார் அதில் சிஜி பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் லைக் சேம் சரவணன். ஸோ அது அவர் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒர்க் பண்ணார். அண்ட் சவுண்ட் டிபார்ட்மெண்ட், சவுண்ட் டிசைன் மிஸ்டர் பிரதாப் வந்து ஒரு நிமிஷம் மேடைக்கு வந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ப்ளீஸ் அண்ட் கம். அண்ட் ஹீஸ் பிரதாப் அண்ட் சவுண்ட் டிசைன் ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ஓகே. அந்த சவுண்ட் டிசைனை வந்து பிரதாப் தான் பண்ணார். ஏன்னா இது வந்து ரொம்ப லார்ஜர் தென் லைஃப்பை காமிக்கிறது வந்து எந்த இடத்துல காட்ட முடியும்னா, ஒன்று கேமராவோட பெர்ஸ்பெக்டிவ், 2வது வந்து அண்ட் சவுண்டில் தான் காட்ட முடியும். ஸோ அப்போ இது வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி தான். அந்த ஃபோட்டோக்குள்ளே வந்து இப்படியே இருக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு சவுண்டை டிசைட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஸோ அது கிட்டத்தட்ட நாங்கள் 11 நாள் தான் ஷூட் பண்ணோம். அவர் 15 நாள் எடிட் பண்ணோம். பட் பிரதாப் டேக் ஆல்மோஸ்ட் 35 days டு டிசைன் த சவுண்ட் பிகாஸ் ஹி வாண்ட் எவ்ரி செகண்ட் வந்து ஹோல்டு பண்ணணும். இது வந்து சாதாரண படம் நினச்சிட்டு யாரும் எந்திரிச்சிடக்கூடாது, திருப்பிடக்கூடாது, தலையை வந்து திருப்பிடக்கூடாது. ஸோ அப்போ அந்த சவுண்டை வந்து இப்போ ஒரு டோர் திறக்குதுன்னா, ஒரு லாங் டோர் திறக்குதுன்னா அப்படின்னு ஒரு சின்ன ஸ்பைக் கொடுப்போம் கேமராவில். ஆனால் அதெல்லாம் இல்லாமே அதை வந்து சவுண்ட்குள்ளே வந்து கொண்டு வரதுக்கு வந்து அவ்வளோ மெனக்கெட்டார். ஐ நோ ஹீ இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ பிரதாப் அண்ட் யுவர் ஒர்க். அப்புறம் சாபு அண்ட் எடிட்டிங் வந்து இதோட எடிட்டிங் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த டே 1லேயே வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே சொல்லிட்டாரு. ஏன் இது வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னா வேர்ட்டிக்கல். ஸோ இந்த வேர்ட்டிக்கலில் நீங்கள் இப்படி இருந்து இவ்வளோதான் இந்த போடியம் தான் இதுனா நீங்கள் ஜஸ்ட் இப்படி நகர்ந்தாலே போதும், யூ ஜஸ்ட் ஃப்ரேம் அவுட். ஸோ அப்போ இந்த சைஸ்குள்ளே நடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஆனால் ஜஸ்ட் அவுட் அப்படின்னு நீங்கள் சும்மா ஒரு அவுட் கொடுத்தீங்கன்னா அடுத்து திரும்ப இன் வந்து கொடுக்கவே முடியாது. அது வந்து எடிட்டிங்கில் ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கு வந்து முன்னாடியே ஹீஸ் காசன் மீ அண்ட் இது இப்படி அடுத்த ஷாட் நீ கட் பண்ணோன்னா வி ஹாவ் டு கோ ஃபார் 1 லாங் ஷாட் அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திரும்ப இன்னொரு க்ளோஸ் போக முடியும். அந்த க்ளோஸ் டு க்ளோஸ் வந்து நம்மளால் வந்து இது மாதிரி கட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அண்ட் ஏன்னா இதுதான் என்னோட ஐடியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மொத்த டீமும் வந்து அதுக்காக போட்ட எஃபோர்ட் இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு.
இந்த இந்த இது இது வந்து தனி ஒரு மனிதனோட கனவாக இருந்தாலுமே இவ்வளோ பேர்த்தோட உழைப்பு தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்த படத்தோட அவுட்புட். ஸோ இது ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது இது வெர்டிக்கல் லா சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்பெனியில் கண்டினியூஸாக வந்து வெர்டிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு கமல் சார் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அதில் நான் மட்டும் படம் பண்ணுறதில்ல, யார் நல்ல கதைகள் கொண்டு வந்தாலும் அவங்களோட கதைகளும் பரிசீலனைக்கு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை ப்ரொடியூஸ் செய்யப்படும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல்